வணக்கம் நண்பர்களே. நம்ம கத்தாரில் வாழும் இந்தியர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐசிபிஎஃப்பில் உள்ள ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தூதரகம் மூலமாக இது செயல்படுது. ஐசிபிஎஃப் மூலமாக டமான் இன்சூரன்ஸ் கம்பெனி இணைந்து வழங்கும் சிறப்பு காப்பீடு திட்டம். இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு 125 ரியால் மினி இந்த காப்பீடு திட்டம் செயல்படுது. இதோட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை மரணம் ஏற்பட்டாலும், விபத்துக்கள் மரணம் ஏற்பட்டாலும், நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆனால் இது வந்து உங்கள் குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறார்கள். இது வந்து இந்த திட்டம் வந்து கத்தாரில் உள்ள பணிபுரியும் இந்தியர்களுக்கு ஒரு குடும்ப பாதுகாப்பாக கருத்தில் கொண்டு இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலத்தை பாதுகாக்க இந்த காப்பீடு திட்டம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ஃபார்ம் தான். இந்த ஃபார்மை வந்து நம்ம ஐசிபிஎஃப், அதாவது டைசர் பெட்ரோல் பங்க்கு பேக் சைடில் இருக்குது ஐசிபிஎஃப், அல்துமாமாவில் ஓல்டு ஏர்போர்ட்டில். அங்கே போனீங்கனாலே நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ரினியூவலாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அங்கே தான் போவோம். சப்போஸ் நம்ம வந்து இந்தியன் எம்பசிக்கு கீழே இருக்கிறதால நம்ம இங்கேயும் போகிறோம். இங்கே அந்த ஃபார்மும் அவங்களுக்கு ஐசிபிஎஃபோட அந்த இன்சூரன்ஸ், அதாவது டமான் இன்சூரன்ஸ் ஃபார்ம் அங்கே கிடைக்கும். அந்த இன்சூரன்ஸ் ஃபார்மில் உங்களை பற்றிய டீட்டெயில்ஸு, உங்கள் அட்ரெஸ்ஸு, இங்கே உள்ள அட்ரெஸ்ஸு ப்ளஸ் இந்தியாவில் நாமினியோட நேமு ப்ளஸ் இந்தியாவோட அட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 125 ரியால் கட்டிட்டு ஒரு ரிசிப்ட் வாங்கிட்டிங்கன்னா 2 இயர்ஸ் கழித்து எகெயின் இப்போ நான் வந்து 2026 நான் இவருக்கு இப்போ இன்சூரன்ஸ் அவருக்கு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து இன்சூரன்ஸ் போட்டோம். இதேமாரி நீங்களும் வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த இன்சூரன்ஸை பற்றி அவேர்னஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே உள்ள ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், லேபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த இன்சூரன்ஸை பற்றி தெரியணும். இவர் 20 வருஷமாக இருக்கார், இவருக்கு தெரியாமல் இருந்தது. அதாவது என் ஆஃபீஸ் மூலமாக தான் அவருக்கு என்னையே தெரியும். தெரிஞ்ச உடனே நான் இமிடியேட்டாக இந்தமாரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போடுங்க, இது ஒரு காப்பீடு திட்டம், இந்த இன்சூரன்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண பிறகு அவரும் சரி கண்டிப்பாக நானும் பண்ணுறேன் தம்பி, ஏன்னா நம்மளாம் இங்கே ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு எந்த நேரத்தில் எது நடந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பயனுள்ள விஷயம் இருக்கணுங்கிறதுக்காக அவருக்கு இந்த இன்சூரன்ஸ் நான் போட வச்சேன். இந்தமாரி எல்லாருமே நீங்களும் நம்ம இந்தியர்கள் யாராருக்கும் தெரியாமல் எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்து அவங்களுக்கு இந்த காப்பீடு திட்டம் பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா 125 ரியாலுங்கிறது நம்ம சர்வசாதாரணமாக நம்ம இங்கே செலவு பண்ணுறக்கூடிய காசு தான். எவ்வளோ ஒர்க்கர்ஸோ லேபர்ஸோ இங்கே இருக்கும்போது ஒரு ரீசார்ஜாக இருக்கட்டும், நம்ம நார்மலாக வெளியில் போய் சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், எதுக்கோ ஒரு விஷயம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் நம்ம இருக்கும்போது நம்மளோட வேலைவாய்ப்பு, அதோட உழைப்போட, அதாவது பிரதிபலன் நம்ம சொல்ல முடியாது. உழைப்பு வந்து நம்ம இங்கே பயங்கரமாக உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது உடலில் ஏற்படும் சில பிரச்சனைகளால் எப்போ வேணாலும் உயிர் நம்மளை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்தமாரி ஒரு காப்பீடு திட்டத்தின் மூலமாக நம்ம குடும்பத்துக்கு ஒரு பயனுள்ள விஷயம் நடக்குங்கிறதுக்காக இந்த காப்பீடு திட்டம் ஐசிபிஎஃப் மூலமாக கிடைக்கிது. அதை கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிங்க. அதாவது மக்களே, இந்த இன்சூரன்ஸ் ஃபார்ம் நம்ம அங்கே கேட்டோன்னே கொடுப்பாங்க. இது கூட நிறைய பேர் ஃபில் பண்ண தெரியாமல் நீங்கள் வந்து கஷ்டப்பட வேணாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலனா கூட அங்கேயே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்களே ஃபில்லப் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் இதுக்கான தேவையான டாக்குமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடி கார்டு காப்பி, அப்புறம் பாஸ்போர்ட் காப்பி, இது 2 மட்டும் இருந்தால் போதும். ப்ளஸ் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம 3 பேப்பரையும் சேர்த்து கொடுத்தோம்னாலே அவங்க ரிசிப்ட் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ ஐசிபிஎஃப்பில் அதாவது லேபர்ஸு, ஒர்க்கர்ஸு எல்லாருக்குமே அதாவது ஐசிபிஎஃப்பில் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வேலிடிட்டி. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 125 ரியாலுக்கு ஒரு இன்சூரன்ஸ், அதாவது உயிருக்கு எந்த ஒரு வகையில் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்தாங்க, சப்போஸ் அவங்களோட ஏர்னிங்ஸ் அவங்களால பண்ண முடியல, அவங்களுக்கு உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது, அதாவது இந்த இன்சூரன்ஸு ஒரு சேஃப்டி பர்பஸ், அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு நடக்கும்போது கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இதில் வந்து நாமினி, நான் இந்த ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு பின்னாடி போடுறேன். இப்போ என்னோடய அட்வைஸில் நம்ம முருகானந்தம் சுப்பிரமணியம் எங்கள் ஆஃபீஸ் கீழே ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு இந்த இன்சூரன்ஸ் ஃபார்மை வச்சு இப்போ ஃபில்லப் பண்ணி இவருக்கு இன்சூரன்ஸை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அதனால் இன்றைக்கி வந்து ஃபார்மை ஃபில்லப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணது 125 ரியால், 2 இயர்ஸ் வேலிடிட்டி. இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வந்து நீங்கள் திரும்பவும் 125 ரியால் கட்டினீங்கன்னா
நம்ம கத்தாரில் வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஒரு 65 ஏஜுக்கு அப்புறம்லாம் எத்தனை வருஷம் நம்ம உயிரோடு இருப்போங்கிறது ஒரு சாத்தியக்கூறியே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நம்ம கரெக்டாக எக்ஸசைஸு கரெக்டாக ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் சாப்பிட்டா மட்டும்தான் லாங் லைஃபாக இருக்கலாம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் டெத்துக்கு இந்தமாரி ஒரு இன்சூரன்ஸ் எத்தனை பேருக்கு உங்களுக்குலாம் தெரியும்னு எனக்கு தெரியல. பட் இந்த இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்குமே கத்தாரில் உள்ளவங்களுக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு நம்ம தெரிய வச்சு இந்தமாரி இன்சூரன்ஸை எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க முருகானந்த் அண்ணன்ட்டையும் பேசுவோம். இன்சூரன்ஸ் உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்தமாரி இன்சூரன்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு இது இன்சூரன்ஸ் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே. நம்ம ஃப்ரெண்டு தான் குமார் அவர். ஓகே. நம்ம ஆஃபீஸில் வேலை ஆக்குறாரு. ஓகே. அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். இது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது, ஆக்டிவிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் போட வந்திருக்கேன். நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் கத்தாரில் உள்ள எல்லாம் வேலை ஆக்குறவங்க எல்லோரும் கன்ஃபார்மாக இதை போடுங்க. இந்த குடும்பத்துக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேண்ணா. நீங்கள் எத்தனை வருஷமாக கல்ஃபில் இருக்கீங்க? நான் இருக்கேன் ஒரு 20 வருஷம். நான் கத்தாரில் இருக்கேன் 20 வருஷம். எனக்கு 20 வருஷமாக எனக்கு அந்த இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே. இப்போ தான் குமார் ஃப்ரெண்டு தான், அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். 20 வருஷம் இருக்கும், தெரியாது எனக்கு இது மாதிரியா சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து இன்றைக்கி போட்டிருக்கோம். ஆமாம். இப்போ உங்களுக்கு ஏஜ் எத்தனை? எனக்கு ஏஜ் 50 வயசு ஆச்சு. 50 வயசு 50 வயசு ஆச்சு. ஓகே. நீங்கள் வரும்போது கத்தார் வரும்போது எத்தனை ஏஜ்? கத்தார் வரும்போது ஒரு 20-35 வயசு இருக்கும். 35 வயசு 30 வயசு. ஓகே. இந்த 50 வயசில் இன்னும் வந்து உங்களுக்கு கத்தாரில் இந்தமாரி இன்சூரன்ஸ் தெரியாமல் இருந்திருக்கீங்க. ஆமாம், எனக்கு தெரியாது. நம்ம வந்து ஒன்றில் ஆஃபீஸு வேலை, ரூம்பு போகிறது, காலைல வேலைக்கு வர்றது, நம்மளுக்கு பப்ளிக்கு வந்து எது நடக்குது நமக்கு தெரியாது. ஓகே. ஓகே. இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரெண்டாக பழகி கிளவி ஓரளவு தெரியுது எனக்கு. அதனால தான் கண்டிப்பாக வந்து நீ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு வந்தேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்தமாரி போட்டாங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ். கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு உத்தரவாதம் இல்லாத லைஃப்பில் நம்ம இருக்கோம். ஆமாம், இங்கே என்ன நடக்குது, யார் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. கன்ஃபார்ம் நம்ம இங்கே சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா சூழ்நிலை என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் இது மாதிரி போட்டுச்சுருந்தா நம்ம ஃபேமிலிக்கு பின்காலத்தில் நமக்கு ஃபேமிலிக்கு அதில் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகே. யாரும் நம்பிக்கையும் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. Morning Moon